கானாமுத்து மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிமிக்கிலி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் சொந்தத்துக்கிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமிக்கிலி வாரம் இந்த கானாமுத்து மீடியாவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன ரோட்டில் எவ்வளோ பேர் வாழ்த்துவாங்க, ஜிமிக்கிலி நீ நல்லா பண்ணுற, நீ பெரிய ஆளாக வரணும், நீ செம்ம திறமசாலி அப்படின்னு நிறைய பேர் என்னை வாழ்த்தினீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி என்னை ஜி தமிழ் சேனலில் சிங்கிள் பசங்கன்ற ஷோவில் செலெக்ஷன் பண்ணி என்னை கூப்பிட்ருக்காங்க. வாரம் சண்டே ஆனால் 8:30 மணிக்கு நம்ம சண்டே ஆனால் 10 மணிக்கு நம்ம யூடியூப்பில் என்னை பார்க்குறீங்களே, அதேமாரி வாரம் சண்டே நைட்டு 8:30 மணிக்கு ஜி தமிழ் சேனலில் சிங்கிள் பசங்கன்ற ஷோவில் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். இதில் எப்படி உங்களை நான் சிரிக்க வைக்கிறேன், என்ஜாய் பண்ண வைக்கிறேனோ அதேமாதிரி அந்த ஷோவை நீங்கள் பாருங்கள். காலையில் நம்ம மீடியா 10 மணிக்கு பார்க்குறேன்னா நைட்டு 8:30 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். செம்மையாக பண்ணியிருக்கேன். ஏன்னா மக்களாகிய உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களோட வளர்ச்சி நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க ஜி தமிழ் போயிட்டுனா யூடியூப் என்ன ஆகும்னு கேட்பீங்க. என்றைக்கும் இருந்தாலும் என் மக்கள் நாங்கள் வாரம் வீடியோ போட்டுனே தான் இருப்போம். எந்த உலகத்துக்கு போனாலும் சரி. சண்டே ஆனால் 10 மணிக்கு யூடியூப்பில் நம்ம கானாமுத்து மீடியாவில் போடுவோம். இனி இந்த வாரம் நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ரோட்டில் வரேன்னு நான் பார்த்தேன். என்னப்பா நிறைய சாப்பிட்ற வீடியோலாம் போடுற, வேசார பயிரில் நம்ம அத்தோலாம் நீ போட வேலை அப்படின்னாரு. அந்த அண்ணன் ஆசை நிறைவேறட்டும். இன்றைக்கி போயிட்டு நம்ம அத்தோ கையில் போயிட்டு ஃப்ரை அத்தோ கையில் பிசைஞ்சு கொடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் பேஜோ முட்டை மசாலா எல்லாம் சாப்பிட போகிறோம். நம்ம டீம் பசங்களாம் வெளியே நிற்கிறானுங்க. போயிட்டு மஜாவாக சாப்பிட்டு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ஓகேவா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தொடர்ந்து நாங்கள் சாப்பிட்ற வீடியோ தான் போட்டுன்னுக்குறோம். ஏன்னா சிலர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க நீங்கள் சாப்பிட்ற மாரி போடுங்கன்னு. இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோவும் பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, விநாயகர் வீடியோலாம் பயங்கரமாக இருக்குது, நிறைய காமெடி வீடியோஸ்லாம் இருக்குது. தொடர்ந்து கானாமுத்து வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ அத்தோ கடிக்கு போகலாமா? அதான் கட்டாவது சுடு வாங்கடா. வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீ முதல்ல வாங்கிக்கிறிய. முதல்ல வாங்கல, அத்தோ தான் வாங்கிக்கிறேன். சாப்பிட்டு நைஸ் ஜோக்கு, பரவாயில்ல. நீ ஒரு கரண்டி எடுத்து வாங்கிக்கோ. பா ஃப்ரை ஆத்தோன்னா ஃப்ரை ஆத்தோ தான் மச்சான், பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. 2 பேர் சாப்பிட்டு என்ன விட்டு மிட்டா மிட்டா. ஓ நீங்களாம் புரிய மாட்டீங்க. அதுதான் உன்னை கூட்டினா வந்தது.
எங்களை பிடிக்கிறதுக்கு நாங்கள் நேரத்துக்கு வந்தோம். என்ன ஒரு எறா சிக்கனு அதெல்லாம் போட்டு ஒன்றும் மச்சாவாக இருந்திருக்கோம். இருக்குது மச்சான். சிக்கன் ஃப்ரை அத்தோ, எறா ஃப்ரை அத்தோலாம் இருக்குது. அப்போ கேட்க வேண்டி தானே. நீ சனிக்கிழமைல நீ சாப்பிட மாட்டேல? ஆண்டா மறந்துட்டேன்டா. அப்புறம் எப்படி சாப்பிட்டா இன்னைக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமல பா சாப்பிட்றதுக்கு பார்த்துங்க. சனிக்கிழமைண்ணா சாமியார் சனிக்கிழமைண்ணா. ஆனால் முட்டை துண்டுறான் துண்ணு தான் வெஜ்ஜுன்ட்டாங்கல்ல. ஒன்று சொல்லிட்டா சாப்பாடுக்கு எதுவும் மச்சான் சாங்கியம். யாரா மச்சான் சொன்னா முட்டை சாப்பிட்ணும் அந்த சாப்பிடணும்? யாரும் சொல்ல மாட்டான். நீயே சனிக்கிழமை சொல்லிட்டு நீ சாப்பிட்ற. அப்போ என்ன தெரியுது? இதுலேருந்து பசிக்கு சாப்பிட்ணும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் சாப்பாடெல்லாம் சாங்கியம் பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பசி தானே சாப்பிட்றோம், சாங்கியத்துக்காக சாப்பிட்றோம். அதுதான் வந்து ஜனங்க வந்து இந்த சாங்கியம் அந்த சாங்கியம் சொல்லிட்டு சாப்பாடு வச்சிடறாங்களே. உணவு மச்சான். இந்த உணவு கூட இல்லாமல் எவ்வளோ பேர் ரோட்டில் பத்துனுக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க போய் அவங்க கையில் சாப்பாடு கொடுத்துட்டு சாயங்கத்தை சொல்லி போகிறான். சாயங்காலம் மாது கீங்க மாது கொடுப்பான்னு பிடிங்கி சாப்பிடுவாங்க. ஒழுங்கா சாப்பிட்ற மேலே போடுற வாப்பா நல்லா இல்லை சூடா. வாங்கிக்கோ அத்தோ வாங்கிக்கோ. அத்தோ சாப்பிடுப்பா நீ. மிட்டாவதுப்பா. நான் வெஜ் அத்தோ ட்ரை பண்ண போகிறேன். கொதிக்கோ. ஏய் ஆயா வைகுடி வாயா மம்மி வெஜ் அத்தை ட்ரை பண்ணலாம். தரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது வெஜ்ஜு. நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. கருக்கு முருகன் என்னது மச்சான் அது? அது வந்து பேஜுவா அப்படின்னா ஒன்று சொல்லணும்னா ஏடா மாரி இருக்கும் அது. அது வந்து நல்லா பிசைஞ்சு கொடுப்பாங்க. மிட்டாவாக இருக்கும், கடுகு மொடுகுன்னு நல்லா இருக்கு. அந்த மசாலா மிட்டாவாகுது. அத்தோ முட்டை கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர்லாம் மசாலா நிறைய போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. இது அத்தோ பார்த்தீங்கன்னா பர்மா ஃபுட்டு. பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம பேஜோ மசாலா சரி, முட்டை சரி, அந்த கையில் பிசைஞ்சு தரதும் சரி. ஆமாம், அதை வந்துச்சு பாருங்கள் பேஜோ. இதை பிடிங்க, இதுதான் பேஜோ. மினி பீஸாவா? ஆமாம், மினி பீஸான்னு சொல்லலாம். பாருங்கள் தரமாக இருக்குது. இது அப்படியே பீஸா சாப்பிட்ற மாரி. ஆனால் உடம்புக்கு இது நல்லது. கோஸு, வெங்காயம், மசாலா, லெமனு மசாலா தான். ஃப்ரூட்ஸு நீங்கள் ஃப்ரூட்ஸா? நீங்கள் தான் சொன்னீங்க ஃப்ரூட்ஸுன்ட்டு. நாங்கள் சொன்ன லெமன் ஃப்ரூட்ஸுங்க. லெமன் புழிஞ்சு கொடுப்பாங்க. அதானே சாப்பிட்றீங்க? தான் முடிச்சு போயிருங்க. தருவேன். எல்லாம் ஒன்று கொடுங்க. வா. அதான் தெரியுது ஏன் எனக்கு உடம்பு கம்மியாக மாட்டேங்குது. எங்கள் வேலையில் இவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டெல்லாம் இருக்குது. அப்படியே சமைச்சு தராங்க, சாப்பிட வேண்டியதுதான். இன்னும் இதை சாப்பிட அகராதிக்கு மோகனுங்கெல்லாம் கொடுத்து வைக்கல. அவனுக்கு ஷூட்டிங் பிக்சரில் இருக்கிறானு மச்சான். அகராதி விஜய் ஆண்டனி சார் படம் பண்ணுறான். சூப்பரு. மோகனும் ஒரு படம் பண்ணுறான். அவன் வந்து அவனோட ஒர்க்குக்கு போனான். சூப்பர். நம்ம மட்டும் நச்சா போதா, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்களாம் படம் நடிக்கணும். அவனுல ஃபேமஸ் ஆகுதான். நான் கூட நச்சுன 2 சாங்கு நல்லா இருக்குது மச்சான். பயங்கரமாக இருக்குது. இது கட்டி சாடும் போது எப்படி தெரியுமா ஆகுது? மிட்டால வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா சவுண்டா தான் பேசுங்களேன். என்ன டயர்டா? நல்லா இருக்கேயா. என்னயா சொல்லுங்கய்யா. பயங்கரமா பேசுறீங்களே போட்டு டாருமாரா. அவ்வளோதான், ஏதோ தாறுமாறா. சரி, நம்ம கடை வந்து எத்தனை வருஷமா இருக்குதுங்க? ஒரு 25-30 வருஷமா. 25-30 வருஷமா? உனக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா? எனக்கு முன்னாடி அப்பா வச்சிருந்தாப்புல. அப்பா கூட அண்ணன், பெரிய அண்ணன். ஓகே. இப்போ அப்புறம் அம்மா வச்சுருந்தாங்க, நடத்திருந்தாங்க. அப்புறம் கூட நான் இருக்கேன். சூப்பர். எத்தனை மணிக்கு நம்ம கடை ஓப்பனு? ஒரு 5 மணிக்கு வந்து 6 மணிக்குள்ள. 6 மணிக்கு வந்து 6 மணி ரெடியாக இருக்கும். சரி, இதெல்லாம் என்ன ரேட்? எவ்வளோ இது? எவ்வளோ இது? அத்தோ வெஜ் அத்தோ 80 ரூபாயா? 80 ரூபா. 80 ரூபா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட. 80 ரூபா. 80 ரூபா. அத்தோ 80 ரூபா. ஃப்ரை அத்தோ 90 ரூபா. 90 ரூபாவா? இதுல நார்மல் ஸ்பெஷல் சிக்கன் 3 இருக்கு. ஓ, அதுல என்ன இருக்குது? இதுல சிக்கன்லாம் போடுதா? இதுல எக் இருக்கு, வெஜ் இருக்கு, சிக்கன் இருக்கு, எறா இருக்கு, காடை, அப்புறம் கடம்பா. ஐயோ எல்லாமே பயங்கரமா சொல்ற. இப்போ எறா எவ்வளோ? எறா 160. கடம்பா
கடம்பானா ஒரு 170. அதான் எல்லாத்துக்கும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. 20 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான். முட்டை மசாலா எவ்வளோ நம்ம கிட்ட? 15 ரூபா தான். 15 ரூபா. பேஜோ? பேஜோ 40, 15. வெறும் பிளைனா எதுவுமே போடாமல் பேஜோனா 15 ரூபா. வெறும் மசாலா போஜா போட்டா 40. பயங்கர பாங்கா. பேஜோலே நிறைய வெரைட்டி இருக்கு. என்னென்ன இருக்குது? பேஜோ சூப்பு, முட்டை பேஜோ சூப்பு, அப்புறம் பேஜோ பாங்கா, சிக்கன் பாங்கா, எக் பாங்கா, அப்புறம் பேஜோ மசாலா. வெஜ்ஜு சிக்கன் அதுலேயும் லேயர் வரும். இல்லை நான் அங்கே வந்து பார்த்து உடனே உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். நீ போடுற அந்த ஸ்பீடும் அந்த மசாலா தூவி உருத்தெல்லாம் வந்து சரி சிலர்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு போடுவாங்க கடை ஃபேமஸுக்குன்னு. ஆனால் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே செம்மையாக இருந்துதுயா. வேற லெவலு கடை. நம்ம கடை பேர் எதுனா இருக்குதா? ஆமாம், ரவி அத்தோ கடை. ரவி அத்தோ கடை. அப்பா பேர் ரவி அத்தோ கடை. ஆமாம், பார்த்துக்க மக்களே. வேசார்படி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம என்கேபி நகர் சீலம் பேக்கரி பக்கத்திலே தான். என்ன கடை? ரவி அத்தோ கடை. வந்தீங்கன்னா டாரு மராகுது, எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்குது. நான் சொல்றதோட நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. என்ன ப்ரோ? அவ்வளவுதான். நம்மள எப்படி கவனிச்சு அதே மாதிரி வர மக்களை நல்லா கவனிங்க. சிறப்பா இருக்குது அத்தோ. சூப்பர் ப்ரோ, செம்ம ப்ரோ. இந்த வயசுல வந்து கஷ்டப்பட்டு அப்பாவோடைய வேலை வந்து நீங்க எடுத்து செய்றீங்க. என்னோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட பயணம் தொடரட்டும். நன்றி. லாஸ்ட் ஃபைனல் வந்து மசாலா முட்டை. இந்த மாதிரி இருக்குது. நீங்களே வேசார்பேட்டில் வந்து என்கேபி நகர் வந்தீங்கன்னா சீலம் பேக்கரி ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ரோ வந்து போட்டுன்னு இருப்பாவில். வந்து சாப்பிடுங்க, தரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. தொடர்ந்து காணாமுத்தி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசு கொடுத்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன்.